நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காரிடாரில் பல்லாவரம், குன்றத்தூர், அனகாபுத்தூர், குரோம்பேட், நம்ம தாம்பரம் சானிட்டோரியம், ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் சூஸ் பண்ணி வாங்கிடுங்க. எதனாலனா முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 6 யூனிட்டில் ஒரே ஒரு யூனிட் இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக கார் பார்க்கிங் இருந்தது. இந்த வீட்டினுடைய பிளான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க, அப்போவே நான் பார்த்துருந்தேன். பரவாயில்லப்பா 6 யூனிட் தான் இருக்குது, கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கவனிச்சிருந்தேன். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இந்த வீடு வாங்கினா இங்கே தான் வந்து தோசை சாப்பிடுவேன் எங்கள் அம்மா கிட்ட வாங்கி. இந்த வீட்டுக்கு ஓனர்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரத்தில் 3 BHK ஃப்ளாட் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் சேல்ஸுக்கு இருக்குங்க. அந்த வீடு தான் நம்ம ஹோம் டூர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன், வீடு ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது. ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. 3 BHK 3 டாய்லெட் 1215 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய யூனிட்டுங்க. இந்த கார்டில் யாராவது 3 BHK பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணுற விதமாக அமையும். வீடு நல்லா வெளிச்சமாக இருந்தது. பக்கத்தில் இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது இந்த வீடை நீங்கள் வாங்குறதுக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே புட்டு வைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SPR பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, நீங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றாயிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பல்லாவரம் பம்மலில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் நம்ம ரெட்டைப்பிள்ளையார் கோயில் ஜங்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம பம்மல் பஸ் ஸ்டாப், அங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 450 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. மேக்ஸிமம் 450லேருந்து 5 வச்சுக்கோங்களேன், 500 மீட்டர்ஸ்னே வச்சுக்கோங்களேன். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸான BP ஜெயின் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர்ஸ் தான் இந்த ஸ்ட்ரீட்டினுடைய லாஸ்ட்டுங்க. இந்த ஸ்ட்ரீட்டினுடைய லாஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கமர்ஷியலுமே கிடச்சிரும். அத்தியாவசிய பொருள் ஏதாவது வேணும்னா நீங்கள் இங்கேயே கூட வாங்கிக்கலாம். பல்லாவரம் குன்றத்தூர் சாலை கூட நீங்கள் போக தேவை இருக்காது. இந்த லெஃப்ட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு கடைகள்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிறது SPR பில்டர்ஸினுடைய ஸ்ரீ ஏழுமலை ஃப்ளாட்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2287 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வீடு தான், எல்லாமே 3 BHK. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 வீடு தாங்க இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. லேண்ட் ஏரியா அதிகமாக இருக்குது, யூனிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் அப்பார்ட்மெண்ட்டுங்க, லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டும் கூட. இந்த ரெக்குவயர்மெண்ட்டில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ப்ரெஃபர் பண்ணலாம். இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்க்க முடியும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி தாண்டி திருப்புணந்தல் லேக் இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்டில் உங்களுக்கு ஒரு பால்கனியில் லேக் வியூவும் இருக்குது. பக்கத்தில் வீடு வர வரைக்கும் நீங்கள் நல்ல வியூ வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் திறந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜில்லுன்னு காற்று வந்தது. அந்த பிளாண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்க்கோடு இருக்கும். நீங்கள் ஈவினிங் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கிறதுனால ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு கிரவுண்ட் வாட்டர் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அது நான் முக்கியமாக இந்த இடத்துல கவனிக்கக்கூடியது. நிறைய பேர் வந்து ஐயோ பக்கத்தில் தண்ணி இருக்குது, ரிசர்வாயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் போயிடுவீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இது வந்து பாண்டு தான், ஏரி கிடையாது. இப்போ நீங்கள் கூவம்லாம் ஓடக்கூடிய ஆறு ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் வீடு இருந்தால் அரிச்சிட்டு போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பாண்ட் ஒரே இடத்துல தேங்கி இருக்கக்கூடியது. அதுதான் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அது இருக்கிறது ரொம்ப நல்லது தான். நான் எனக்கு பார்க்குறேன்னா கண்டிப்பாக நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். லேக் பாண்ட் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நான் பார்க்குறேன் அப்படின்னா ஃபியூச்சரில் நான் வாங்கும்போது கூட நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, வாங்குறணும் வீடு கட்டணும் அப்போ நீங்கள் பார்ப்பீங்கல்ல. இந்த மழை பெஞ்ச டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி நிற்கல, வாட்டர் லாகிங் இஷ்யூஸ், ஃப்ளட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் கூட வந்து விசாரிச்சுக்கலாம். ஜஸ்ட் ரன்னிங் வாட்டர் தான் சொன்னாங்க. இப்போ மழை பெஞ்ச டைமில் தண்ணி ஓடும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே, இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் பல்லாவரம் பம்மல் இருக்குன்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாப்போசி ஸ்ட்ரீட். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 2 பக்கமுமே ரோடு இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஸ்ட்ரீட்டும் ஒன்று, பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டும் ஒன்று, அப்படியே நீங்கள் சுற்றியும் வந்துடலாம். அதனால் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். கார் பார்க்கிங் 2 கார் பார்க்கிங் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லையா, நம்ம பம்மல் பஸ் ஸ்டாப், அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர்போர்ட் மெட்ரோக்கும் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது, பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் மெட்ரோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையினுடைய மெட்ரோவையும் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்கலாம். நல்ல கனெக்டிவிட்டி கிடைக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படியே கூட வந்து பார்த்திங்கன்னா ரைட் எடுத்திங்கன்னா நீங்கள் GST பல்லாவரம் GST சென்டரே முடியும். லெஃப்ட் எடுத்திங்க அப்படின்னா நீங்கள் நம்ம குரோம்பேட் திருநீர்மலை ரோடுக்கும் இங்கேருந்து கனெக்டிவிட்டி இருக்குது. டிராஃபிக்காக இருக்கும்போது நான் இப்படி தான் வருவேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கனால தான் ரோடு கொஞ்சம் மேடும் பழமுமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த சீவேஜ் லைன் ஒர்க் இப்போ போட்டுருக்காங்க கவர்மெண்ட் சைடில், அதனால தான் வந்து அப்படி இருக்குங்க. அது கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும் இந்த ஏரியா. ரோடு எக்ஸ்டென்ஷன் ப்ரொபோசலும் இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா நல்ல வேறு லெவலில் க்ரோத் ஆகிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா கண்டிப்பாக வந்துடும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ், என்ன ரொம்ப வீடியோவில் பேசுகிறான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஃப்ளாட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காரிடாரில் பல்லாவரம், குன்றத்தூர், அனகாபுத்தூர், குரோம்பேட், நம்ம தாம்பரம் சானிட்டோரியம், ஈஸ்ட் தாம்பரம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் சூஸ் பண்ணி வாங்கிடுங்க. எதனாலனா லேண்டோட ரேட்லாம் இப்போ ரேட் ரொம்ப ஏறிடுச்சு. முன்னாடி ஒரு கிரவுண்ட் 1.5 கோடி ரூபா சொன்னவங்களாம் இன்றைக்கி 2.25 கோடி ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து
ப்ராஜெக்ட்ஸ் இப்போ பில்டர்ஸ் லேண்ட் வாங்கி கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னும் போது ஃப்ளாட்ஸ் ரேட்டில் தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது ஃபீல்டில் நின்று பார்க்குறனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். லாக் பண்ணியிருக்கிறாங்க. இதில் போகும். ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் இருக்குங்க. தனியாக வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பக்கத்தில் காமிச்சிருங்களா, அப்படியே ஜூம் வைங்களேன். ஆக்சுவலாக அங்கே மரங்களாக இருக்குது பார்த்தீங்களா, நடுவில் வந்து பேத்வே இருக்குது. அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்குங்க. மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா சில்ட்டில் எல்லா வீட்டுக்குமே கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. சுற்றி செட்பேக் விட்டுருக்குறாங்க. பின்னாடியும் ரோடு இருக்குது, முன்னாடியும் ரோடு இருக்குது. அதனால் என்ன அட்வான்டேஜ் நான் சொல்லியிருந்தேன்னா, இங்கே வாங்களேன், இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, T2 இந்த யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ரெடி டு ஆக்குபையில் அவைலபிள் இருக்கக்கூடிய யூனிட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரைஸ் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. அதனால் என்னென்னா, இந்த ஸ்பேஸில் வந்து 3 கார் பார்க்கிங், இந்த சைடில் 3 கார் பார்க்கிங் தான். அதாவது அலாட் பண்ணியிருக்கிறது 3. பட் 6 வீடு தான் அந்த ப்ராஜெக்ட்டில் இருக்கிறதுனால இந்த பாருங்கள், இங்கே ஒரு கார் பார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்களே 2 கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கேயே இருங்க, மேலே போங்க, அப்போ தான் கிளியர் வியூ கிடைக்கும். இப்போ நீங்கள் 2 கார் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு கார் நிறுத்திக்கலாம், பின்னாடி ஒரு கார் நிறுத்திக்கலாம். உங்களோட கார் அப்படின்றதுனால நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நிறுத்துறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இதே வேறு யாராவது கார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருந்ததுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற T2லையும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் உங்கள் கார் நிறுத்திக்கலாமா, இங்கே நீங்கள் ஒரு கார் நிறுத்திக்கலாம். அதே மாதிரி இது வந்து S2 கார் பார்க்கிங். இங்கே ஒரு கார் பார்க்கிங், அதுக்கு பின்னாடி ஒரு கார். இது வந்து F2 ஃப்ரண்ட்டு பேக்கு. நல்லா ஸ்பேஷியஸாக கார் பார்க்கிங் இருந்தது. இந்த வீட்டினுடைய பிளான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போவே நான் பார்த்துருந்தேன். பரவாயில்லப்பா, 6 யூனிட் தான் இருக்குது, கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கவனிச்சிருந்தேன். இது டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் தான் வரும். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா பெருசாகவே இருக்கிறதுனால தாராளமாக 6 வீட்டுக்கு 12 கார் நிறுத்தலாங்க. காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டிரைவர் அண்ணாக்கள், வாட்ச்மேன் அண்ணாக்களுக்காக நீங்களே அர்ஜென்ட்டாக இருக்குது அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, லிஃப்ட் இருக்குது, காமன் டாய்லெட் இப்போ சொல்லியிருந்த மாதிரி இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இப்போ தான் கவர்மெண்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் முக்கியமான ரோட்லேயே நடந்துட்டு இருக்கு. நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் சாலையில் எப்பயுமே மெயின் ரோட்டில் கடைசியாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ கடைசியாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரமே ட்ரைனேஜ் கனெக்ஷனும் இந்த ஏரியாவுக்கு வந்துடும், இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் வந்துடும். இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் CB லைன் இருக்குது, சம்பும் இருக்குது. சம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலார் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. டெரஸில் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க்குங்க. இந்த பக்கத்துலேயே நீங்கள் பார்க்க முடியும், மினி கேரளா மாதிரி இருக்குது. ரொம்ப ஏற்றி சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாதுங்க, இருக்கிறதா சொல்கிறீங்க. பாருங்களேன் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட ஆலப்பியை போயிட்டு வந்தேன், அங்கே பார்த்த ஃபீல் இருந்தது, அதனால் சொன்னேங்க. நீங்கள் வந்து கூட பார்த்துட்டு எந்த நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாபிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த சைடு என்ட்ரன்ஸ்க்கும் கிரில் கேட் இருக்குது. டாமி இரு, க்ளோஸ் ஆகிடாத. குட் அப் பிராண்டில் லிஃப்ட் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது. 3rd ஃப்ளோரில் சந்திப்போம். 3rd ஃப்ளோரில் சந்திக்கலாம், வந்துடுங்க. வா, நீ ஏன் படியில் ஏறுற? பரவாயில்ல வாடா, ஏன் நான் ஒரு இலைக்கும்ல. அப்படியே நம்ம 3rd ஃப்ளோரில் இருக்கிற யூனிட் பார்க்கலாம். ஒன்றும் வேணாம், இருங்க. எதுக்கு தேவை நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நான் ஸ்டார் கேஸ் உங்களுக்கு காமிக்கிறேங்க. தம்பி ஓட வைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்துட்டேன். பாட்டு நல்லா இருக்கே. இந்த பஸ்ஸுலேயும் சரி லிஃப்ட்லேயும் சரி அந்த விண்டோவை ஓட்டின மாதிரி தலையை வச்சு பார்க்குற சுகமே தனி. அந்த ட்ரெயின்லலாம் முக்கியமாக 3rd ஃப்ளோரில் வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஒரு போர்ஷன், ரைட்டில் ஒரு போர்ஷன் இருக்குது. முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய 6 யூனிட்டில் ஒரே ஒரு யூனிட் இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரம் வந்து பார்த்துருங்க. ஸ்டார் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்கொயர் கட் SS கொடுத்துருக்குறாங்க, மேலே வரைக்கும் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க, நல்லாயிருக்கு. காரிடார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லாபிலையும் CCTV கேமரா கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரில் கேட் இருக்குது. ரெடி டு மூவில் இருக்குங்க வீடு. குழந்தைங்கள்லாம் புழங்குவாங்க. ஷூ நம்ம எப்பயும் கழட்டுற மாதிரி கழட்டிக்கலாம். நீங்களும் கழட்டிட்டு வந்துடுங்க. சூப்பர். சவுத் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு நம்ம லிவிங் தாங்க வருவோம். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், நான் எங்கேயுமே வந்து லைட் யூஸ் பண்ணல. இருங்க
இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன். உங்களுக்கு மேலே ஒரு லைட் இருந்ததுங்க, அதை ஆஃப் பண்ணேன். எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியும், லைட் நான் யூஸ் பண்ணவே இல்லை. எந்த அளவுக்கு வீடு பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த டிசைன் லைட் போட்டிருக்கிறாங்க, அதையும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. எப்போ எடிட்டர் அதை போட்டு விட்ருங்க. ஆக்சுவலாக அவங்களே சொல்லியிருந்தாங்க லைட் போடுங்க, லைட் போட்டு காட்டுங்க வசந்த் அப்படின்னு சொல்லி. இல்லை வீடு நல்லா பிரைட்டாக இருக்குது, வீடுனா நல்லா வெளிச்சமாக இருக்கணும், நான் லைட்டு போடலை, பட் லைட் இருக்குது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1215 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க, சூப்பர் பில்டப். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 476 ஸ்கொயர் ஃபீட், 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாரூட் பிராண்டில் கொடுத்துருக்குறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குங்க. டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு UPVC டோர் கொடுத்துருக்குறாங்க பால்கனிக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைனிங் நல்லா வெளிச்சமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்லாபு கிச்சனில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இங்கே சேர் போட்டு கூட இப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை இங்கே டைனிங் டேபிள் போடுறீங்க அப்படின்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஃபீல் இருந்தது. நம்ம சைட் விசிட் ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுக்கிறது முன்னாடி வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போதே பார்த்தேன். அப்படி மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்த உடனே இந்த இடம் இப்படி ரைட்டில் திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. வாங்க அந்த லேக்கை பார்த்துருவோம். பாண்டு குட்டை லேக் கிடையாது. ஓகே, இதாங்க பக்கத்துலேயே இருக்குது. சுற்றி நடந்து வர மாதிரி பார்க் வசதியும் இருக்குது அதில். ஆனால் பக்கத்தில் ஒட்டின மாதிரியும் கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு ஒட்டின மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது, எதுவுமே பார்க்க மாட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத நான் சொல்லணும் இல்லையா, பக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால் வந்து ஒரு சில பேர் நெகட்டிவாக எடுக்கக்கூடியவங்க கூட பார்க்கலாம், பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி இருக்குது. சரிங்களா? முக்கியமான விஷயம், பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா SS ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பிரிக் ஒர்க்கில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கிரானைட் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளியர் ஃபினிஷ் இருந்துச்சு. வந்த உடனே எனக்கு பார்த்தோன்னே நல்லா கிளியராக இருக்குது, ஃபினிஷ் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்தது. பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, சர்வீஸாகவும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்குறாங்க. UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் வால் டைல்ஸ் இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்பேஸும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிங்க் இருக்குது. சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலார் வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க, போர்வெல் வாட்டர் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்டு தாங்க டேப்ஸ் எல்லாமே. இந்த லிவிங் கம் டைனிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. இதை நான் கொஞ்சம் தனித்துவமாக கவனிக்கிறேன். ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. நல்ல வெளிச்சமாக இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, ஒரு அட்டாச் பாத் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா, பேரிவேர் பிராண்டில் இந்த மாடல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராமா, ரொம்ப கிரேட் காஸ்ட்லியானது. 22,000 இந்த கிளாசெட் மட்டுமே வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இருக்குது பேரிவேர் பிராண்டில். பேரிவேர் பிராண்ட்லேயே வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது, 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. ஆக்சுவலாக இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து பண்ணால் அதிசயமாக வெளியில் தெரியும் இல்லையா, அதனால் பாத்ரூம்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏதாவது யூஸ் ஆகாத பொருள் அதெல்லாம் நீங்கள் மேலே போட்டு வச்சுக்கலாம். டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WPC டோர்ஸ், அதாவது வுட் பிளாஸ்டிக் காம்போசிட் மூணுத்தையும், அதாவது வுட்டையும் பிளாஸ்டிக்கும் கலந்து பண்ணக்கூடிய டோர்ஸ். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டோர்ஸ். ஆக்சுவலாக இந்த வீட்டில் டோர் டிசைன்லாம் நல்லா போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இங்கேயும் நல்லா இருக்குது, அதே மாதிரி அந்த வீட்லேயும் நல்லா இருக்குது. அப்புறம் அந்த பாத்ரூம்க்கு டோர் இருக்குங்க, அதையும் காமிக்கிறேன். சென்டரில் வந்து சில்வர் ஸ்கட்டிங் பண்ணி இருங்க காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேசேஜுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் பிராண்டில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத். ஆக்சுவலாக காமன் பாத் வெளியில் ப்ரைவசியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி இங்கே ஸ்டாங்களேன், இங்கே வாங்க, இங்கே பாருங்கள். இந்த காமன் பாத்தினுடைய டோருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வால் பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிவிங்கில் தெரியாது, ப்ரைவசியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைல் கிளாசட்டோடு இருக்கக்கூடிய காமன் பாத். UPVC வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 3rd பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம்ங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோஸ் வித் கிரில்லோட இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த டோர் டிசைனும் நல்லா இருக்கா. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த டோர் டிசைன், இந்த அட்டாச் பாத் கொடுக்கக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத், இந்த செகண்ட் பெட்ரூமினுடையது. டைல்ஸ் டிசைன் மட்டும்தாங்க வேறு, மற்றபடி எல்லாமே அதே தான். அதே அஸ்ட்ரா பிராண்டு பேரிவேர் கிளாசெட் தான். ஆக்சுவலாக இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பெட்ரூம் அப்படின்னே சொல்லியிருந்தேன். ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் இது. SS ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க, வித் கிளாஸோடு இருக்குது. அந்த கிளாஸ் மேலே ஸ்டிக்கரிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து 3rd பாத்.
இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடு எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இந்த வீடை வாங்கினா இங்கே தான் உட்காந்து தோசை சாப்பிடுவேன் எங்கள் அம்மா கிட்ட வாங்கி. இந்த வீட்டுக்கு ஓனர்னுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 83 lakhs. அதாவது SPR பில்டர்ஸினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 83 lakhs. இந்த 83 lakhs வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அந்த சார்ஜஸ் அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்காதுன்னு சொன்னாங்க. ப்ரைஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னாங்க. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸ், 80% 85% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பம்மல் LIC காலனிலையும் இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குங்க. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் இருக்கிற ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 55 lakhs. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணி விடுவாங்க. இந்த வீடை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மறந்துடாதீங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க உங்கள் வீட்டு பிள்ளையை உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கேஷ். அப்பா நல்லா வியூ பார்த்து நல்லா ஜில்லுன்னு வருதுங்க. ஆக்சுவலாக அந்த பால்கனிக்கு இந்த பால்கனிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. பக்கத்தில் இந்த மாதிரி நல்லா க்ரீனிஷாக இடம் இருக்குது இல்லையா, அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்று ஃபீல் பண்ண முடியுது.